ராஜா பலாயிரம் கோடி. ராஜா சாதாரண ஆள் அல்ல. இப்போவும் ஒன்றும் அவருக்கு கவலைப்படவே இல்லை. அதிகாரம் என்கிட்ட இருக்கு, ஆட்சிக்கு ஒரு நாள் வருவேன். காற்று திசை மாறி அடிக்கும். அப்படி திசை மாறி அடிக்கிற பொழுது நான் தான் தமிழ்நாட்டினுடைய அதிகார மையம். கனிமொழி முதலமைச்சராக வருவது என்பது தவிர்க்க முடியாது. அப்போ நான் தான் ஆளின் ஆள், நான் தான் துணை முதலமைச்சர். உதயநிதி ஒரு பக்கம், கனிமொழி ஒரு பக்கம் இருந்தால் மாவட்ட செயலர் நேரு எங்கே போவார்? உதயநிதி பக்கம் தான் போகவே மாட்டார். முதல்ல கனிமொழி வீட்டுக்கு போயிடுவார். ஏவா வேலு சார், ஏவா வேலை முதல்ல அங்கே போய் சேர்ந்துருவார். இதாண்டா நாளைக்கு அதிகாரம். ஏன்னா பல லட்சம் கோடி இருக்கு. உதயநிதி இழுத்து கொண்டு தான் உட்கார வச்சிருக்காங்க. அவர் விருப்பம் இல்லையா சார்? விருப்பமே இல்லை. அவர் கோடம்பாக்கத்து மேலே தான் விருப்பம். இவர்களெல்லாம் பிறக்கும் போதே நீங்கள் அதாவது சில்வர் ஸ்பூன்லாம் கிடையாது, தங்க ஸ்பூன். இப்போ அந்த ஆடியோ வந்தோன்னா பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அந்த ஆடியோ வந்து எதுவுமே போடல பெருசாக. ஆனால் ராஜா வந்து லீகல் நோட்டீஸ் அனுப்புறாரு, மாரிதாஸ் கதை வந்து நியூஸ் ஆக்குறாங்க. அப்போ வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இந்த ஆடியோ விவகாரத்தை வந்து மூடி மறைச்சு பார்த்துருக்காங்க சார். ஒட்டுமொத்த மீடியாவும் மத்திய அரசாங்கம் கட்டுப்படுத்துகிற பச்சைமுத்து, புதிய தலைமுறை, மணல் திருட வைகுண்டராஜா, அத்தனை அக்யூஸ்டு தான் இருக்குது. பாஜக சொல்கிறது தானே கேட்பான்.